Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் integers. எக்ஸசைஸ் 6.1 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இன்டீஜர்ஸ்னா என்னது? அதுவும் வந்து நம்பர்ஸ் தான். ஸோ இந்த இன்டீஜர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பார்த்த ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ரீகேப் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சாப்டர் 2ல வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து என்னது? அதாவது நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோவை தான் நம்ம வந்து ஹோல் நம்பர் சொல்கிறோம். ஸோ இது எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே வந்துருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது? அதாவது நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அதை தான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது ஹோல் நம்பர்ஸ்குள்ள வந்து நேச்சுரல் நம்பர் வந்து இருக்கு. பட் ஆனால் நேச்சுரல் நம்பர்ல வந்து ஹோல் நம்பர் வந்து இல்லை. ஏன்னா இங்கே வந்து 0 வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் ஹோல் நம்பர்ஸ்க்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் உள்ள மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ். சரி, இப்போலாம் பார்த்தீங்கன்னா இங்கே 0 பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ வந்து -64 இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்ன நம்பர்? இது ஹோல் நம்பரா நேச்சுரல் நம்பரா? இது வந்து ரெண்டு நம்பர் வந்து கிடையாது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இன்டீஜர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்கு, அதே மாதிரி 0 அப்படின்ற நம்பர் வந்து இருக்கு, தென் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது? இன்டீஜர். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -500, 0 அதே மாதிரி +30. ஸோ இதெல்லாமே வந்து என்னது? இன்டீஜர்ஸை வந்து குறிக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இன்டீஜர்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இன்டீஜர்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது நம்பர் லைன். ஸோ இந்த நேம்லேயே வந்து இருக்கு. லைன்னா வந்து என்னது? கோடு. சரிங்களா? லைனுக்கு வந்து எப்பயும் வந்து என்ன இருக்காது? ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து இருக்காது. ஸோ ரெண்டு சைடும் ஆரோஸ் மூலமா இண்டிகேட் பண்ணியிருப்பீங்க. நம்பர்ன்றது வந்து என்னது? எண்கள். சரிங்களா? ஸோ இந்த லைன்ல நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுதான் நம்பர் லைன். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து 0 வந்து இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போய்கிட்டே வந்துருக்கும். சரிங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். 0க்கு லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ -1, -2, -3 அண்ட் -4. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் லைன். நம்பர் லைனில் வந்து என்ன இருக்கும்? மிட்ல வந்து 0 வந்து இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க நம்பர்ஸ் வந்து அத்தனையும் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸாக வந்து இருக்கும். ஸோ ரைட்டில் வந்து என்ன இருக்கும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். இதே வந்து 0க்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நம்பர்ஸ் வந்து இருக்கும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக வந்து நோட் பண்ண வேண்டியது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பிளாட் நம்பர் 3 அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? இந்த நம்பர் லைனில் வந்து 3 எங்கே இருக்குது அப்படின்றது வந்து பாருங்க. இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து பிளாட் பண்ணுங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து டாட் வந்து வைக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் 3. சிமிலர்லி பிளாட் நம்பர் -4. ஸோ இந்த நம்பர் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ -4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாட் பண்ணணும். ஸோ இதை எப்படி எக்ஸசைஸில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.